2024 வருஷத்துடைய செகண்ட் அப் குவார்டர்லி ஹிட் மூவிஸ் கவுண்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் பேட் பாய்ஸ் 4. இந்த பேட் பாய்ஸ் 4ன்றது ஒரு ஹிட் சீரிஸ். நம்ம ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் டப்பிலையும் அது 4 சீரிஸும் ஆக்சுவலி 3 சீரிஸும் நல்லா போயிருக்கு. இந்த 4வது சீரிஸும் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஓரளவுக்கு 25 நாள் வரைக்கும் அப்படியே சர்வே ஆகுது. அதுக்கு மேலேயும் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த ஏப்ரல் 1 to ஜூன் 30 வரைக்கும் தான் இந்த செகண்ட் அப் குவார்டர்லி வரும். ஸோ அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ படங்கள் தமிழ் வேறு மொழி படங்கள் இங்கே டப்பிங்கில் வந்தது. ஏன் ஹாலிவுட்லேயே கூட கிங் ஆஃப் த ஆப்ஸ் அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேட் பாய்ஸ் 4 கம்பேர் பண்ணும்போது நம்ம பேட் பாய்ஸ் வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 3 மாதத்துக்குள்ளே வேறு ஏதாச்சும் ஒரு படங்கள் இந்த படத்தை விட ஹிட்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த ஹாலிவுட் படம் வைக்கிற இடத்துல வேற ஒரு படம் வைங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழில் வந்த டபுள் டக்கர் படத்தை சொல்லுவேன். அதை தாண்டி வேற எந்த படமும் கரெக்டாக செல்ஃப் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் இங்கே நான் தான் கிங்கி. இந்த படம் இந்த 2024 மே 17 ரிலீஸ் ஆச்சு. ஸ்லிப் படம் மே 10 வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த டைட் ஷெடியூலில் இந்த படம் ஒரு வாரம் தள்ளி வந்து ஸோ அது நல்ல ஒரு இதுவாகவே இது இங்கே நான் தான் கிங்குக்கு தேட்டரை வாங்கி கொடுத்தாலும் அதுக்கான ஓப்பனிங் எடுக்கல. ஆனால் வந்து படம் வந்து தேட்டரிக்கல் சர்வேவிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 நாளைக்கு மேலே தேட்டரிக்கல் ஓடி இருக்கு. ஸோ இந்த படத்தை தாண்டி வேற எந்த படத்தையும் நம்ம சொல்கிற அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம இங்கே நான் தான் கிங்குன்றது ஒரு குவார்டர்லி ஹிட் மூவிஸ் டாப் 10 கவுண்டில் டாப்பில் வர அளவுக்கு இருந்திருக்கு. ஆக்சுவலி வேற எந்த படங்களும் வந்து ஒரு ஃபேவிக்கு காம்படிஷன் இல்லாமல் இந்த படம் ஒரு சோலோ ரிலீஸில் மக்கள்லாம் வந்து தேட்டர்களுக்கு ரொம்பவே நல்லா நடமாட்டமாக இருக்க டைமில் வந்திருந்ததுன்னா இந்த படம் இப்போ பண்ணதோட இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கும். நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் ஸ்டார் மே 10 ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த படம் வரும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்தது. தேட்டரிலையும் 25 மாதத்துக்கு மேலே ஓடிடுச்சுனாலும் இந்த ஸ்டார் நம்ம கவினிக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்றது தான் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். சேம் டைம் நம்ம இது மே மந்த் கவுண்ட் பண்ணும்போது இதை கொஞ்சம் டாப்ல வச்சு இதை கொஞ்சம் கீழே இறக்கிருக்கனா ஆக்சுவலி இன்னும் சில படங்கள் ஒவ்வொரு மாசமும் ஓட பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. இன்னொன்று கவுண்ட்ன்றது ஒரே மாதிரி இருந்தால் உங்களுக்கும் பிடிக்காது. நான் என்ன கவுண்ட் கொடுப்பேன்றதுல உங்களுக்கு கியூரியாசிட்டி இருக்கணும். ஸோ அதுக்குன்ட்டு வந்து இடமா கொடுத்துடல. ஒரு சில படங்களுக்கு ஒரு சில மைனஸ் அண்ட் பிளஸஸ் வந்து டிபெண்ட் ஆகிட்டு இருக்கும் பொழுது அதில் ஒன்று மேலே ஒன்று கீழே பொழுது அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய தப்பா இருக்காது. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் பிடி சாரும் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் 25 நாளைக்கு மேலே ஓடுனது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்தை கடந்து மூடிட்டு இருக்கு. அதை தாண்டி இது இப்போ பாதிக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாலும் தேட்டரிக்கெலாம் இந்த படம் ஆடியன்ஸால ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கவினுக்கு லேட்டஸ்ட்டாக ரொம்ப நல்ல மார்க்கெட் வந்து அவருக்கு ஸ்டார் ஓடுனதுக்கும் இப்போ பிடி சாரில் வந்து நம்ம இப்போ பாதிக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருந்த அவரோட லாஸ்ட் படங்கள்லாம். ஆனால் அவருக்கு பிடி சார் கொடுத்த வெற்றின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த கம்பேரிசன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கவுண்ட்ன்றது கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் பிடி சார் ரெண்டுமே வந்து இதுதான் வெற்றி அதுதான் வெற்றின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு படத்தை டாப்பில் கொடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஸ்டெடியாக நம்மளால முடியாது. ஏங்க அது ரெண்டுமே வேஸ்ட் தாங்க அப்படின்ற மாதிரியும் இருப்பாங்க, அது ரெண்டுமே பெஸ்ட் தாங்க அப்படின்ற மாதிரியும் இருப்பாங்க. ஸோ பிரித்து பார்க்கறதுன்றது ஒரு பொதுவாக நின்று பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்கோப் கிடைக்காது. நீங்க ஃபேன் பேஸ்ல இருக்கீங்க இல்ல அந்த கண்டென்ட் பேஸ்ல உங்களுக்கு லைக்கபிள் இருக்குனாக்கா உங்களால பிரிச்சு பார்த்துட முடியும். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போற படம் ரோமியோ படமும் தேட்டரில் 25 நாளைக்கு மேலே அப்படியே ஓடிடுச்சு. ஆக்சுவலி ரோமியோங்கிறது பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனிக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்லாம் இல்லைன்னு தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம கவினுக்கும் இப்போ பாதிக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விஜய் ஆண்டனியோட மார்க்கெட் ரேஞ்சுன்றது கொஞ்சம் கம்மி தாங்க. ஆக்சுவலி அவருக்கு பிச்சைக்காரன் சீரிஸ் மட்டும் தான் ஹிட் ஆகிட்டு இருக்கு. மீது எதுவுமே ஓடலன்ற ஒரு காலகட்டமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த ரோமியோன்றது பார்த்தீங்கன்னா அந்த கதைகளம் மூலமாவோ என்னவோ தேட்டரில் பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் எந்த ஒரு படமும் இல்லாத போது இந்த படம் நல்லாவே சர்வே ஆயிடுச்சு. அந்த டைம்ல படமே இல்லைன்னு கிடையாது. நம்ம டிஆர் கல்வன் இந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ரோமியோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவும் ஒரு ஆம்பிஷனாகவும் ஒரு சோல் ரிலேஷன்ஷிப்பாகவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும். இங்கே பிடி சாரும் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஒரு அபியூஸ் கதையை வந்து கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ன்றது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சுமாரான கதை தான். ஏன்னா ஒன்றுமே இல்லை ஒருத்தன் ஜெயிச்சு வர போறான்றதுலாம் வந்து ஒரு பெரிய ஐபிஎல் இல்லாமல் நம்ம கவினு கோசம் மட்டும் தான் அந்த படம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் இந்த மாதிரி என்னோட இதில் நிறைய அனலைசிஸ் பண்ணும்போது தேட்டரில் பொறுத்த வரைக்கும் இந்த 3 படமும் ஒரு மாதம் ஓடி இருக்கு. நான் ஒவ்வொரு படத்துக்கும் இருக்க ஐப்பு ஆடியன்ஸுக்கு பிடிச்சது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் என்னோட ஒரு ஸ்கோப்லேயே சொல்றேன்னு வச்சுங்க. இதுதான் கரெக்டான கவுண்ட் நான் சொல்ல வரல. நீங்க உங்களுக்கு இந்த 3 படத்தில் என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போற படம் கல்கி படம் உங்களுக்கு இப்போ லேட்டஸ்டாக தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை நம்ம இந்த ஒரு கவுண்டரில் வைக்கிறதுன்றது கண்டிப்பாக இது கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லையான்றதை நம்ம ஃபியூச்சர் ரன்னிங் வேஸ்ட் தான் சொல்லி ஆகணும். பட் நம்ம இப்போ ஒரு கவுண்டர் பண்ணுறோம் போது நம்ம ஜூன் மாதத்துக்குள்ளே வந்த படங்களை சேர்த்தாகணும். அந்த ரீதியில் பார்க்கும்போது இந்த கல்கி படத்துக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூவே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நெகட்டிவ்ன்றதும் பேசிட்டு தாங்க இருப்பாங்க. வீணாலே தமிழ்நாட்டுக்குள்ளே நெகட்டிவ் தான். எனிவே வேர்ல்டு வைடாக பார்க்கும்பொழுது வந்து இந்த படம் ஏதோ பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் ரொம்ப நல்லா பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட்றது ரொம்ப பெருசுனாலும் இந்த பிக்கப்புக்கு இது பத்துமான்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் எழுது. ஆனாலும் ரன்னிங் டேன்ற ஒன்று இருக்கு. ஸோ 2 வாரம் கேப்பில் இந்த படம் கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக 1000 கோடி தாண்டும் அப்படின்ற மாதிரி தான் பேச்சு வருது. பார்ப்போம் அதெல்லாம் இந்த படம் பண்ணுதா இல்லையான்றத. எனவே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த ஐப்பெல்லாம் வந்து
சரியா இவ்வளோ ஐப்பெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்து எவ்வளோ வந்து குழியில் விழுந்த படம்லாம் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ஆடியன்ஸ் இருந்தாங்க. ட்ரைலர் ட்ரீசர்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேருமாங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கா. இன்னொன்று செகண்ட் பார்ட்டுக்கு ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த படத்தை வந்து நம்ம ஒரேடியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் கில்லி. இந்த கில்லிங்கிறது ஒரு ரீரிலீஸ் படமாக வந்து அதுவும் தேட்டருக்கு வந்து மக்கள் வரதே இல்லை. ஆக்சுவலி இந்த வருஷம் போடுறதுலேருந்தே தேட்டருக்கு போகலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த படம்ங்கிறது தான் வந்து ஆடியன்ஸை வேற லெவலில் வந்து கூட்டணும் அந்த படம் சொல்ல முடியும். அதை தாண்டி ரீரிலீஸ் படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் கொடுத்து இந்தியாவிலேயே வந்து ஒரு நம்பர் 1 படம் அப்படின்ற ரீரிலீஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அந்த விதத்தில் பார்க்கும்போது இது ஒரு நம்பர் 1 படம் தான். பட் இந்த 2024 செகண்ட் அப் குவார்டர்னு பார்க்கும்போது நம்ம ஓவராலாக நிறைய படங்களை ஸ்கோப் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கில்லி படத்துக்கு இந்த 4வது இடம்ன்றது நம்ம ஓவரால் ரெஸ்பான்ஸ் வச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ரீரிலீஸ் படத்தில் இந்த அளவுக்கு டாப் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் 1 இடத்துல தான் வைக்கணும். நம்ம கவுண்டரில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் கருடன். கருடன் படத்தை நான் கில்லிக்கு மேலே ஏன் கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு சூரிய ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாதுங்க. என்னதான் வெற்றிமாறன் விடுதலை மூலமாக கொடுத்து 50-60 கோடி எடுத்துட்டாலும் இங்கே சசிகுமார் உன்னிமுகுந்தன்லாம் இருந்தாலும் சூரி தான் இந்த படத்துக்கு ஹீரோ. அதை தாண்டி துரை செந்தில்குமார் தான் டைரக்ஷன். அவருக்கு கடைசியாக வந்து அவ்வளோ பெரிய வெற்றிலாம் கிடைச்சில்ல. ஆனால் இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா சூரிக்கு விடுதலையோட பேர் வாங்கி கொடுத்துருக்கு, விடுதலையோட பாக்ஸ் ஆஃபீஸும் வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ வெற்றிமாறன் கிட்ட அசிஸ்டண்டாக அந்த துரை செந்தில்குமாருக்கு அவர் படத்தை தாண்டி அதுவும் அவருக்கு எக்ஸ்பெக்ட் படத்தை தாண்டி இந்த கருடன் பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் கொடுத்துருக்குன்றது சாதாரண விஷயம் இல்லை. இதை நான் மற்ற இடங்களே பேசியிருந்தாலும் இந்த இடத்துல நான் இந்த கவுண்டவுன் டாப் கொடுத்துருக்கேன். அதுவும் கில்லிக்கு மேலாம் நான் கவுண்டவுன் கொடுத்துருக்கேனாக்கா சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு 60 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுறாருன்ற ஒரு விஷயம்ன்றதே மிக பெருசுன்ற ஒரு காரணத்தால் அதை தாண்டி இந்த கருடன்றதே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு எவ்வளோ படங்கள் இந்த வருஷங்களை வந்தது போச்சு. இந்த படம் கொஞ்சம் கவர் பண்ணிச்சுன்றதை நம்ம மறுக்க முடியாது. நம்ம கவுண்டரில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் மகாராஜா. மகாராஜா படம் 100 கோடி வசூலில் ரொம்பவே எட்டி பிடிச்சிருச்சுங்க. ஆக்சுவலி இப்போ லேட்டஸ்ட்டாக 5 டேஸில் அந்த போஸ்டர் வந்துடும். அதை தாண்டி இந்த படத்தோட ரிவ்யூ ரெஸ்பான்ஸ்லாம் வேற லெவலில் மாஸில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படம் வந்து தமிழில் மட்டும் மீட்டு கிடையாது, தெலுங்குலையும் இந்த படம் மீட்டு தான். பிளாக் பஸ்டருங்க. ஆக்சுவலி தமிழும் சரி தெலுங்கும் சரி வந்த 2 வாரத்துக்குள்ளேயே அந்த ஒரு வெட்டிக்கை ஈஸியாக பிடிச்சிடுச்சு. ஆக்சுவலி முதல் 2 வாரத்தில் எந்த ஒரு படங்களும் இல்லாத இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சு போச்சு. ஏன்னா நல்ல ரிவ்யூ ஆனாலும் நல்ல தேட்டரில் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் எடுக்க முடிஞ்சது. ஆக்சுவலி நிறைய பேர் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கு எதிர்பார்த்துப்பீங்க. நானும் கொடுக்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் நிறைய அனலைசிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னதான் விஜய் சேதுபதிக்கு மார்க்கெட் இல்லாமல் இருந்தாலும் இந்த டேரக்டருக்கு பெரிய ஸ்கோப்லாம் இல்லாமல் இருந்தாலும் இதே மாதிரி 1008 அபியூஸ் கதை வந்துட்டாலும் இந்த படம் ஹிட் ஆகிருக்கு. இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு டாப் தான். ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த மனுஷன் பண்ண அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த நரேஷன்றதுலாம் ரொம்பவே சூப்பர். அதை தாண்டி நம்ம விஜய் சேதுபதியோட ஆக்டிங் ஆகட்டும், வில்லன் ஆகட்டும், மணிகண்டன் ஆகட்டும், ஸோ எல்லாமே ரொம்ப பெட்டராக இருக்குங்க. ஆக்சுவலி நம்பர் 1 இடத்துக்கு வந்து ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் மட்டும் நம்ம கவுண்டரில் கம்மி பண்ணியிருக்கோம். அது என்னங்கிறத நீங்கள் யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா வாங்க அடுத்த கவுண்டரில் சொல்லுவோம். நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் அரண்மனை பார்ட் 4. அரண்மனை பார்ட் 4 படமாகவும் மகாராஜா படமாகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% மகாராஜா தான் முதலிடம். பட் நம்ம ஓவராலாக இங்கே வெற்றியின் அடிப்படையில் கவுண்டர் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது மகாராஜா ரிலீஸ் ஆகி 2 வாரம் தான் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் முடிஞ்சு 16வது நாள் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்போ கல்கி படம் செல்ஃப் எடுத்துட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் ஒரு 200 தேட்டர் கிட்ட இந்த படம் ஓடிட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த மகாராஜா படம் வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த படங்களும் வந்து போட்டிக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த படங்களும் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடியும் 2 வாரம் கேப் இருந்தது. பட் உங்களுக்கு அரண்மனை 4 படத்துக்கு அப்படி கிடையாது. ஏன்னா முன்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்னம் வந்திருக்கு. ரத்னம் படம் கூடவே இந்த படம் போட்டி போடுது அப்படி இப்படிலாம் விஷால் பேசியே அது ஒரு நெகட்டிவ் மாதிரி பண்ணி உங்க அடுத்த வாரமே வந்தாங்க. அதை தாண்டி அந்த டைம்ல கில்லி வந்து நல்ல ஸ்கோப் அடிச்சிச்சு. ரத்னம் நான் தான் அவுட் ஆனாலும் அப்புறம் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார், இங்கே நான் தான் கிங், கருடன், பிடி சரண்ட் லைனா வாரத்துக்கு ஒரு பெரிய படம் வந்துட்டு இருக்கு. அத்தனை படங்களுக்கு நடுவிலும் இந்த படம் வந்து நின்னுது பார்த்தீங்களா ஸ்டெடியா. அதுவும் தேட்டரில் 50 நாள் ஓடிச்சிங்க. அந்த 50 நாள் வரைக்கும் எவ்வளவு தேட்டரில் இருந்து நம்ம வீக்லி டாப் 10ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க பாக்ஸ் ஆஃபீஸா பார்க்கும்போது 100 கோடியை தாண்டி ஓடிச்சு. இதுவும் தெலுங்குல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக் பஸ்டர் தான். தமிழ்லேயும் மிட்டு கிடையாது. அரண்மனை 3லாம் வந்து அதெல்லாம் வந்து வேண்டவே வேண்டாம் ஏன்டா எத்திங்கன்ற மாதிரி இருந்தது. அப்படி இருக்கும்போது அரண்மனை 4க்குலாம் வேற லெவலில் நெகட்டிவ் இருந்தது. சுந்தர் சிங்லாம் ஹீரோ வால்யூமே கிடையாது. சேதுபதிகாச்சும் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அரண்மனை படத்துக்கும் மகாராஜா படத்துக்கும் இருந்த அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, மகாராஜாவாச்சும் 50வது படம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இந்த அரண்மனை 4லாம் ஏன் வருதுன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் இந்த அரண்மனை 4 மாற்றி ஒரு ஆரர் படமா ஆடியன்ஸை கமர்ஷியலாக என்டர்டைன்மெண்ட் பண்ண வச்சுது. சேம் டைம் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்து பல படங்களுக்கு மத்தியில் போட்டியில் ஓடி நல்ல ஒரு ரன்னிங் டேவும் சூப்பராக எடுத்திருக்கு தேட்டரிகளோட. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை நான் கம்பேர் பண்ணும்போது மகாராஜா விட அரண்மனை தான் வந்து நம்பர் 1க்கு தகுதியான படம் அப்படின்றது எனக்கு ஆணித்தனமாக தோணுது. உங்களுக்கு என்னவோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.